டயட் என்பது தற்போது ஒரு ட்ரெண்டாகவே ஆகிவிட்டது. உடல் ஆரோக்கியம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு தற்போது டயட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. சரியான டயட்டீஷியனோ அல்லது நியூட்ரிஷனிஸ்டனுடைய அறிவுரையோ இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டயட்டை பின்பற்றுவது ஆபத்தை விளைவிக்கும் என அவ்வப்போது செய்திகளில் நாம் பார்த்து வந்தாலும் தற்போது ஆன்லைன் டயட்டை பின்பற்றியதன் மூலமாக ஒரு மாணவனின் உயிர் பிரிந்துள்ள சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துள்ளது. என்ன நடந்தது, பின்னணி என்ன, ஆன்லைன் டயட்டால் உயிர் போக காரணம் என்ன, விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அடுத்துள்ள பர்னட்விளை பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன். கூலி தொழிலாளியான இவருக்கு 17 வயதில் மகன் இருந்த நிலையில் அவர் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான கவுன்சிலிங்கிற்காக காத்துக் கொண்டிருந்துள்ளார். வீட்டில் இருந்த சிறுவன் ஜூலை 24ஆம் தேதியன்று திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி கீழே சரிந்துள்ளார். இதனை கண்ட அவரின் பெற்றோர் உடனடியாக அருகிலுள்ள குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த காவல்துறையினர் பெற்றோரிடம் நடத்திய விசாரணையில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த சிறுவன் உடல் பருமனால் அவதியுற்று வந்ததாகவும் மேல் படிப்பிற்காக கல்லூரிக்கு செல்ல இருந்த நிலையில் உடன் பருமனால் சக மாணவர்கள் கேலி கிண்டலுக்கு ஆளாக நேரிடலாம் என்பதற்காக உடல் பருமனை குறைக்க யூடியூபை பார்த்து டயட் கண்ட்ரோலை கடைபிடித்து வந்துள்ளதும் தெரியவந்துள்ளது. யூடியூபில் சொல்வதை போன்று உணவருந்தாமல் பழச்சாற்றை மற்றும் உணவாக எடுத்து வந்துள்ளார். அத்தோடு உடற்பயிற்சியும் செய்து வந்துள்ளார். தொடர்ந்து பழச்சாறு மட்டுமே உட்கொண்டு வந்ததால் சளி தொல்லைக்கு ஆளாகி மூச்சுவிட சிரமப்பட்டு வந்தவர் 24ஆம் தேதி காலை எழுந்தவுடன் சளி அடைப்பால் மூச்சு திணறி மயங்கி சரிந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து சிறுவனின் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக ஆசார்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ச்சியாக யூடியூப் பார்த்து டயட் கண்ட்ரோல் என பழச்சாறு மட்டுமே அருந்து வந்த சிறுவன் அதனால் ஏற்பட்ட சளியின் காரணமாக மூச்சு திணறி உயிரிழந்தாரா, இல்லை உடல் பருமனால் மாரடைப்பு ஏதும் ஏற்பட்டு அதன் காரணமாக உயிரிழந்தாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவனின் உயிரிழப்பிற்கான காரணம் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரியவரும். இந்நிலையில் சிறுவனின் குடும்பத்தினர் அவரது கண்களை தானமாக வழங்கியுள்ளனர். தற்போதைய காலகட்டத்தில் ஆன்லைனை பார்த்து டயட் பின்பற்றும் பழக்கம் மிக அதிகமாக பரவி வரும் நிலையில் ஆன்லைன் பார்த்து முறையான அறிவுரைகள் இன்றி டயட் பின்பற்றலாமா, அப்படி பின்பற்றும் பட்சத்தில் என்னென்ன சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும் என்பது குறித்து மருத்துவர் ஸ்பூர்த்தியிடம் பேசினோம். அவர், இந்த டயட் அப்படிங்கறது நம்ம வெறும் ஆன்லைன் மட்டும் பார்த்து வேற யாரோட அறிவுறுத்தல்களுமே இல்லாம எடுக்கிறது சரியா இருக்குமா மேம்? எப்பவுமே டயட் எஸ்பெஷலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் பண்ணும்போது யாரையாவது கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணா ஆல்வேஸ் பெட்டர். நம்மளோட டயட்டை ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டைலா மாத்தி அதை ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சரி எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனா எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ், கிராஷ் டயட்ஸ், ஃப்ரூட் ஜூஸ் ஒன்லி, வாட்டர் டயட்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா போகிறதுனால வர ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் டயட்ஸ் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இல்ல யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி எதுவும் இருக்குங்களா? டிப்பிக்கலா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எக்ஸ்ட்ரீம் கிராஷ் டயட்ஸ் யாரையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். இப்போ சில மூவி ஆக்டர்ஸ் இல்லைன்னா பாடி பில்டர்ஸ் ஒரு காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்க, இல்ல ஆத்லீட்ஸ் ஒரு பர்டிகுலர் இவெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னா அவங்கள சில வாட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ்ல போடுவாங்க. ஆனா அது ரொம்ப ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன், டாக்டர் இவங்களோட சூப்பர்விஷன்ல தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரெகுலர் பர்சன் இந்த மாதிரி சூப்பர்விஷன் இல்லாம எந்த எக்ஸ்ட்ரீம் டயட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, பட் இப்ப எல்லாராலையுமே அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல மேம்? இப்ப எனக்கு திடீர்னு ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காக நான் திடீர்னு ஆன்லைன்ல தேடும் போது இந்த மாதிரி ஒரு டயட் சார்ட்ஸ் வருது அப்படின்னா அது ஃபாலோ பண்றது ரொம்ப யூஸ்வலா மாறிடுச்சு இல்ல மேம்? இதெல்லாம் தடுக்கலாம் இல்ல தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான நடைமுறைகள்? இப்போ எப்பவுமே இப்பெல்லாம் நம்மளோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே சோஷியல் மீடியால எல்லாரும் அவங்கவுங்க அட்வைஸ் கொடுக்கறது. இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கோச்சஸ், இவங்க எல்லாம் செல்ஃப் ப்ரொக்ளைம்ட். இவங்க நிஜமாவே எவ்வளவு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியும், எதுவுமே தெரியாம ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் சில பேருக்கு மணி மேக்கிங் பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது நாட் ஜஸ்ட் ஃபார் டயட் ஆர் ஃபிட்னஸ், சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ்ல சர்டிபிகேஷன் இல்லாம, நாலேஜ் இல்லாம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க.
நீங்க எப்படி வந்து ஒரு மருந்து எடுக்கிறதுக்கு அதுக்கும் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம எடுக்க முடியாது, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரிதான் இது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் எப்பவுமே போனதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃப்ரீயா ஒண்ணு கிடைக்குது, எனக்கு இப்ப காசு இல்லை அதனால ஃப்ரீயா எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் போய் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ்க்காக கிராஷ் டயட் பண்ணாலும் அந்த டைமுக்கு மேபி நீங்க வெயிட் லாஸ் ஆகும். பட் இந்த மாதிரி கிராஷ் டயட்ஸ், எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெயிட் கெயின் எல்லாமே ரீகெயின் ஆயிடும். நிறைய பேர் வந்து யூஸ்வல் வெயிட் விட ஜாஸ்தி வெயிட்டுக்கே போயிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிராஷ் டயட்ஸ், எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ்ல என்ன ஆகும், கொழுப்பு குறையறதோட சேர்த்து சதவும் குறையும். ஸோ இந்த மாதிரி டயட்ஸ் போகும்போது சதை குறையும் போது மெட்டபாலிசம் குறையும். ஸோ என்ன ஆகும், இந்த எக்ஸ்ட்ரீம் டயட்ல இருந்து நம்ம வெளில வந்த உடனே நம்ம இன்னும் ஈஸியா ஃபேட் கெயின் பண்ணிடுவோம். ஸோ பீப்புள் இன்னும் ஜாஸ்தி வெயிட்கே ரீகெயின் பண்ணி ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் ஆக்சுவலி இஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, இப்போ இந்த வழக்கு இருக்குல்ல மேம், இந்த 17 வயது சிறுவன் உயிரிழந்தது, வெறும் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கான ஒரு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ மெயினா வந்து நியூஸ்ல பார்த்தது, இந்த ஃப்ரூட் ஜூஸ் 3 மாசத்துக்கு ஃப்ரூட் ஜூஸ் ஒன்லி டயட்ல இருந்திருக்காங்க. சரி, நம்ம உடம்புக்கு வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் தேவைப்படும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ், இந்த 3மே நம்மளுக்கு தேவைப்படும். இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பேலன்ஸ்ல சாப்பிடணும். அதே மாதிரி நார் சத்து, ஃபைபர் விச் இஸ் பார்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அகைன் இந்த புல்லை வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சானா, அந்த நார் சத்து எல்லாம் எடுத்து ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிச்சானா, அந்த அந்த புரோட்டீன் என்ன ஆச்சு, 3 மாசத்துக்கு ஃப்ரூட் ஜூஸ் ஒன்லினா எவ்வளோ புரோட்டீன் கிடைச்சிருக்கு, ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா? ஸோ இது வந்து ஒரு 1 or 2 days பண்ணும்போதே வந்து இப்போ ஒரு ஹெல்த்தி பர்சன் தான் தாங்குவாங்க. இதே வந்து ஏற்கனவே ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் ஃபார் a few days அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த புள்ள நியூஸ் பாக்குற வரைக்கும் 3 மாசம் தொடாம இது அப்படியே பண்ணதுனால, அண்ட் ஒன்லி ஃப்ரூட் ஜூஸ்னா உங்களுக்கு மற்ற மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் வரலாம், இதனால ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரலாம். ஓகே மேம், பட் இது உயிரிழப்பு ஏற்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணும்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கரெக்ட், 100% இருக்கு. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், டயட் இஷ்யூஸ்ல ஈட்டிங் டிஸார்டர்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்ல சொல்லுவோம். அனோரெக்சியா அப்படின்ட்டு ஒரு ஈட்டிங் டிஸார்டர். இதுல வந்து அவங்க அப்படியே ஸ்டார்வ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பாடி ரொம்ப ஒல்லியா இருக்கணும்னு ஒரு ஆசை, அதனால சுத்தமா அவங்க சாப்பாடை பயங்கரமா குறைச்சிக்கிட்டு அவங்கள வந்து நாங்க இதுதான் பார்ப்போம், எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ், சோடியம் பொட்டாசியம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இறந்து போகிறது பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு ஈட்டிங் டிஸார்டர் வந்து புலிமியா அப்படின்ட்டு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாமிட்டோ இல்லைன்னா டயரியா இன்டியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கூட அவங்க வந்து நிறைய எலக்ட்ரோலைட், சோடியம் பொட்டாசியம் குளோரைடு எல்லாம் லாஸ் ஆகிறதுனால நம்மளோட செல் மெம்பரேன்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இறந்து போகிறது நாங்கள் மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்ப்போம். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, தேங்க்யூ. ஒன்னொன்னு மேம், கோல்டு வந்து ஃப்ரூட் ஜூஸ்னால கோல்டு வந்துச்சு அப்படின்ட்டு வேற ஏதோ இருக்கு. ஸோ ஃப்ரூட் ஜூஸ்னால கோல்டு வந்து அதனால இருந்து போகிறதோட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட்ல எலக்ட்ரோலைட் ப்ராப்ளம்ஸ்னால கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வரும். ஓகே ஓகே, இப்போ நம்ம சளி பிடிச்சது மட்டும் ஃப்ரூட் ஜூஸ்னால தான் அப்படின்னு மெயினா அது மட்டும் அது அப்படி சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்சோ பாசிபிள் தட் அந்த ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் டயட்ல இருந்து எலக்ட்ரோலைட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆன் டாப் ஆஃப் தட் ஏதோ ஒரு காரணத்துக்காக கோல்டு பிடிக்கல, ஒரு வைரஸ், ஒரு இன்ஃபெக்ஷன்னால கோல்டு பிடிச்சி அது வந்து இதை எக்ஸாசர்பேட், ஸோ அவருக்கு வந்து அந்த இம்யூனிட்டி இருந்திருக்காது அந்த கோல்டை தாங்கிக்கிறது. ஆனால் ஃப்ரூட் ஜூஸ்னால தான் கோல்டு வந்துச்சுன்ட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை.